ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸில் செகண்ட் வீக் ஆஃப் மேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ அதனுடைய கண்டினியூஷன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, டைனோசர் குடும்பத்திலேயே ஒரு நியூ ஸ்பீசிஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்பீசிஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹேட்ரோசர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம டைனோசரஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அனிமல் கிங்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேமிலிக்கு அப்புறம் ஜீனஸ்க்கு அப்புறம் ஸ்பீசிஸ் வரும். ஸோ டைனோசர் குடும்பத்தில் டைனோசர் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் உடைய பேர் தான் என்ன அப்படின்னா த ஹேட்ரோசர் அப்படின்றது. இது வந்து டக் பில்டு டைனோசர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதாவது டக் மாதிரியான அழக உடையதுனால மேபி இதுக்கு டக் பில்டு டைனோசர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த ஸ்பீசிஸ்க்கு எமட்டோசோரஸ் இசானாகி அப்படின்ற பேரை வந்து வச்சிருக்காங்க. கிடைச்சிருக்கக்கூடிய புதிய ஃபாசில் டிஸ்கவரியில, ஃபாசில் அப்படின்னா படிவம் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அல்லது தொல்பொருள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய ஃபாசில் டிஸ்கவரியில இந்த ஹேட்ரோசர் அப்படின்றதனுடைய மைக்ரேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. ஸோ இந்த டிஸ்கவரி படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேட்ரோசர்ஸ் அப்படின்ற ஸ்பீசிஸ் வந்து ஏஷியா கான்டினென்ட்ல இருந்து நார்த் அமெரிக்காக்கும், நார்த் அமெரிக்காவிலேருந்து ஏஷியாவுக்கும் மைக்ரேட் ஆனதாக சொல்லப்படுது. இதனுடைய வெயிட் அப்படின்றது சராசரியாக 7000 கிலோ 8000 கிலோ அளவுக்கு இருக்குமா. ஸோ இந்த ஸ்பீசிஸ்க்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னா எமட்டோசோரஸ் இசானாகி அப்படின்றது. கிடைச்சிருக்கக்கூடிய இன்னொரு டிஸ்கவரியில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜெயண்ட் கிரியேச்சர்ஸ் எல்லாமே அப்ரைட்டாக வாக் பண்ணதுலேருந்து, அதாவது நிமிர்ந்து நடந்ததுலேருந்து 4 கால்களை யூஸ் பண்ணி அனிமல்ஸ் மாதிரி வாக் பண்ண மாதிரி. ஸோ அதனுடைய அந்த எவல்யூஷன் அப்படின்றது எப்படி இருந்திருக்கு அப்படின்றது இந்த டிஸ்கவரியில் தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்பீசிஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பிளான்ட் ஈட்டிங் டைனோசர். இந்த டைனோசர் குடும்பத்தை சார்ந்தது எல்லாமே கிரெட்டாசியஸ் அப்படின்ற பீரியட்ல வாழ்ந்திருக்கு, அதாவது 65 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி. இந்த ஹெட்ரோசர்ஸ் அப்படின்றதனுடைய ஃபாசில் ரிமைன்ஸ் எந்தெந்த இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப், நார்த் அமெரிக்கா, ஏஷியா மற்றும் ஆப்பிரிக்கா ஆகிய இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெட்ரோசோரஸ் அப்படின்றது வந்து சூவிங் பண்றதுல யூனிக்கான தன்மை உடையதான். அதனுடைய சீக்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டீத் வந்து ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டி காணப்படுமா. இதனுடைய தனித்தன்மைக்கு இது ஒரு காரணமா இருக்கு. இந்த ஸ்பீசிஸ்னால எப்படி வந்து வெஜிடேஷன், அதாவது தாவரங்களை சீவ் பண்ண முடியுது அப்படின்றது தான் இந்த ஸ்பீசிஸ் அப்படின்றது தனித்திருந்ததற்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்காவில் பேங்காயா சைடி அப்படின்ற ஒரு குகையில் ஓல்டஸ்ட் ஹியூமன் பரியல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓல்டஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுலேயே மிகவும் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த சைட் வந்து கிட்டத்தட்ட 78,000 வருஷங்கள் முற்பட்டதாம். இந்த கேவ் சைட் அப்படின்றது கென்யன் கோஸ்ட்டுக்கு பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சைட்டில் 2லேருந்து 3 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சைல்டுடைய ரிமைன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஸோ இதை வச்சு தான் இந்த குகையே வந்து டிஸ்கவர் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த குழந்தை வந்து படுத்த பொசிஷன்ல புதைக்கப்பட்ட மாதிரி அல்லது படுத்த பொசிஷன்ல இருந்து இறந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா கிடைச்சிருக்கக்கூடிய ரிமைன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நீ அப்படின்றது பென் பொசிஷன்ல இருந்த மாதிரியும் அதனுடைய ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது ரைட் சைடை நோக்கி திரும்பி படுத்திருந்த மாதிரியும் சொல்லப்படுது. இந்த சைல்டுக்கு சயின்டிஸ்ட் வந்து டோட்டோ அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இது ஆனா பெண்ணா அப்படின்றது வந்து இன்னும் கிளியரா தெரிய வரலையாம். இந்த சைட்டுக்கு பக்கத்துல இருந்த ஏரியாஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹண்டர் அண்ட் கேதரர் கல்ச்சர் உள்ள பீப்புள் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அங்கே கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்டிலோப் ஸ்பீசிஸாக இருக்கட்டும், மற்ற ப்ரேயாக இருக்கட்டும், அண்ட் அங்கே கிடைச்சிருக்கக்கூடிய அந்த காலத்து பீப்புளுடைய ஸ்டோன் டூல்ஸாக இருக்கட்டும், போர் ஹோல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு ஹண்டர் அண்ட் கேதரர் கல்ச்சர் பீப்புள் தான் இந்த சைட்டுக்கு பக்கத்தில் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓஸ்டியோசைட்ஸ் அப்படின்றத முதல்ல கார்வன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து மேப் பண்ணியிருக்காங்க. இந்த ஓஸ்டியோசைட்ஸ் அப்படின்றது எதில் இருக்கும் அப்படின்னா போனில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸில் இருக்கும். ஒரு ஆர்கானிசம் எவ்வளோ நாள் வாழ்வாங்களோ அந்த அளவுக்கு இந்த ஆஸ்டியோசைட்ஸ் அப்படின்றதனுடைய லைஃப் ஸ்பேனும் இருக்கும். ஹியூமன் பாடியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 42 பில்லியன் ஓஸ்டியோசைட்ஸ்க்கு மேலே காணப்படுமா. இந்த ஓஸ்டியோசைட்ஸ் அப்படின்றது எப்படி வந்து பிரெயின்ல நியூரான்ஸ் வந்து ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுதோ, ஒரு மாதிரி கொச்சன்னு இருக்கோ, அந்த மாதிரியான சிமிலர் நெட்வொர்க்கை இந்த ஓஸ்டியோசைட்ஸ் அப்படின்றது ஃபார்ம் பண்ணுமா. இப்போ
42 பில்லியன் ஓஸ்டியோசைட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன் 23 ட்ரில்லியன் கனெக்ஷன்ஸ்க்கும் மேற்பட்டதா இருக்குமா. இந்த ஓஸ்டியோசைட்ஸ் அப்படின்றதுனுடைய ஃபங்க்ஷன் என்ன, எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா போனுடைய ஹெல்த்தை மானிட்டர் பண்றதற்கு இது ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த நெட்வொர்க் அப்படின்றது ரெஸ்பான்சிபிளா இருக்காம். அதே மாதிரி ஹியூமன்ல வந்து ஏஜிங் ப்ராசஸ் இருக்குல்ல, வயசாகிறதற்கும் இந்த நெட்வொர்க் அப்படின்றது ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஓஸ்டியோசைட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் பார்த்தோம் அப்படின்னா போன்ல இருக்கக்கூடிய அதர் செல்ஸுக்கு சிக்னல்ஸை வந்து சென்ட் பண்ணுதான். ஒரு ஓல்டு போனை வந்து பில்ட் பண்ணுறதா அல்லது அதை பிரேக் டவுன் பண்ணுறதா அப்படின்ற மாதிரியான சிக்னல்ஸ் வந்து இந்த செல்களுக்கு இடையே பரிமாறப்படுது. ஓஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற டிசீஸ் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா போன்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகி பிரிட்டில் ஆகிற ஸ்டேஜில் இருக்கக்கூடியதான் ஓஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான டிசீசஸ்க்கு இந்த ப்ராசஸஸில் ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட் வந்து சாட்டனுடைய இன்டீரியர் ஸ்ட்ரக்சரை வந்து மாடல் பண்ணியிருக்காங்களாம். அதாவது ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த சயின்டிஸ்ட். சாட்டர்ன் அப்படின்றது சோலார் சிஸ்டத்தில் தனித்து நிற்கக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய ரொட்டேஷனல் ஆக்சிஸ் எப்படி இருக்கோ அதுக்கு அப்படியே பர்ஃபெக்ட்லி சிமெட்ரிக்கலாக அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குமா. சாட்டர்ன் அப்படின்றது தான் சோலார் சிஸ்டத்திலேயே ஜூபிட்டருக்கு அப்புறமா இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் அண்ட் சன்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 6th பிளானட்டா இருக்கு. ஒரு ஜாயிண்ட் ஸ்பேஸ் மிஷன் வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, நாசா அண்ட் இட்டாலியன் ஸ்பேஸ் ஏஜென்சினால ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கெசினி மிஷன் அப்படின்றது. இந்த கெசினி மிஷன் ஆஃப் நாசாவினுடைய ஆராய்ச்சியின்படி சாட்டர்ன் பிளானட்டினுடைய டீப் இன்டீரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டீரியர் பார்ட் ஆஃப் த பிளானட்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இவங்க அனுப்பின அந்த ஸ்பேஸ் ப்ரோபுடைய பேர் என்ன அப்படின்னா கெசினி அப்படின்றது. இந்த கெசினி அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ப்ரோப் டு என்டர் த ஆர்பிட் ஆஃப் த சாட்டர்ன். அண்ட் சாட்டர்னை விசிட் பண்ணதுன்னு பார்த்தோம்னா 4வது ஸ்பேஸ் ப்ரோப். அண்ட் அதனுடைய ஆர்பிட்டை என்டர் ஆன ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ப்ரோப்னு பார்த்தோம்னா இந்த கெசினி அப்படின்றது. இந்த சாட்டனுடைய சென்டர் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா டென்ஸ் கோர் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து இருக்குமா. என்னென்ன மாதிரியான மெட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா அயன் அண்டு நிக்கல், Fe அண்ட் Ni அப்படின்றது. இந்த டென்ஸ் கோரை சுற்றிலும் ராக்கி மெட்டீரியல்ஸால் சரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கான். அதுக்கப்புறமா லிக்விட் மெட்டாலிக் ஹைட்ரஜனால என்வலப் பண்ணப்பட்டிருக்கான். என்வலப் அப்படின்னா சீல் பண்ண மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கோர் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஜூபிட்டர் பிளானட்டினுடைய கோர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சிமிலராக இருக்கான். பட் அதை விட இது கன்சிடரபிளி ஸ்மாலராக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒவ்வொரு பிளானட்டும் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். சாட்டர்ன் அப்படின்னாலே அதை சுற்றி இருக்கக்கூடிய ரிங்ஸ் தான் நமக்கு ஞாபகத்தில் வரும். ஸோ சன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மெர்க்குரி, 2வது வீனஸ், 3வது எர்த், 4வது மார்ஸ், 5வது ஜூபிட்டர், 6வது சாட்டர்ன், 7வது யுரேனஸ் அண்ட் 8வது நெப்டியூன் அப்படின்றது. ப்ளூட்டோ அப்படின்றது சோலார் சிஸ்டத்தில் ஸ்மாலஸ்ட் பிளானட்டாக இருந்தது. பட் இது வந்து பிளானட் ஃபேமிலியிலிருந்து நீக்கப்பட்டுருச்சு. இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர் அப்படின்றதுனுடைய இன்டீரியர் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ரெண்டுக்கும் சிமிலரான ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. பட் ஜூபிட்டரினுடைய ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணும்போது சாட்டர்ன் அப்படின்றது கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தெலங்கானா கவர்மெண்ட் வந்து கிளைபோசேட் அப்படின்ற ஒரு கெமிக்கலை பேன் பண்ணியிருக்காங்க. இந்த கிளைபோசேட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹெர்பிசைட், பூச்சிக்கொல்லி மருந்துகள். இது வந்து காட்டன் ஃபார்ம்ஸில், அதாவது பருத்தி விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்களில் வீட்ஸை, தேவையில்லாத செடிகள் வளரும்ல, அதை வந்து கில் பண்ணுறதற்காக யூஸ் பண்ணக்கூடியது. யூசேஜ் அப்படின்றது எதுக்காக பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து கார்கினோஜெனிக் இன் நேச்சராக வந்து இருக்குது. கார்கினோஜெனிக் அப்படின்னா புற்றுண்டாக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆல்சோ இது எதுக்காக பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெச்டிபிடி அப்படின்ற காட்டன் வெரைட்டியினுடைய இல்லீகல் கல்டிவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதற்காக தான். இல்லீகல் அப்படின்னாலே சட்டத்திற்கு புறம்பானது அல்லது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸை பின்பற்றாததை இல்லீகல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெச்டிபிடி காட்டன் அப்படின்றது இட்ஸ் அ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப், ஜிஎம் கிராப்னு சொல்கிறோம். ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் அப்படின்றத பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எப்படி வந்து ஒரு ஜீனை மாடிஃபை பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் தான் இந்த ஹெச்டிபிடி காட்டன் அப்படின்றது. இதனுடைய காட்டன் சீட்ஸ் வந்து நார்மல் காட்டன் சீட்ஸை விட விலை அதிகம் இருந்தாலும் ஃபார்மர்ஸ் எதனால் இதை மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இதனுடைய பராமரிப்பு காசு அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, அண்ட் இது வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடாக இருக்கிறதுனால பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ஹெர்பிசைடு டாலரண்ட்டாகவும் இருக்கும்.
அதனால தான் இந்த ஹெச்டிபிடி காட்டன் அப்படின்றத வந்து கல்டிவேட் பண்றாங்க. பட் இட்ஸ் a இல்லீகல் கல்டிவேஷன். அதனால அந்த கல்டிவேஷன பேன் பண்றதற்காக தெலங்கானா கவர்மெண்ட் வந்து இந்த கிளைபோசேட் அப்படின்றத பேன் பண்ணியிருக்காங்க. இந்த கிளைபோசேட் அப்படின்றது பிளான்ட்டினுடைய லீவ்ஸ் மூலமா அப்சர்வ் பண்ணப்படுது. அண்ட் மினிமலா தான் ரூட்ஸ் வழியா அப்சர்வ் பண்ணப்படுது. 2015ல WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றது கிளைபோசேட் அப்படின்ற கெமிக்கல கேட்டகரி 2A அப்படின்றதுக்கு கீழே கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கேட்டகரி 2A அப்படின்னா ப்ராபப்ளி கார்சினோஜெனிக் இன் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. நார்மலான காட்டனா இருந்துச்சு அப்படின்னா அதனால இந்த கிளைபோசேட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனா ஹெச்டிபிடி காட்டனால அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது 2014ல இருந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இப்போ ரொம்ப ஹையஸ்டா இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான இண்டெக்ஸ் அப்படின்னு வரக்கூடியதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், வேரியஸ் இண்டெக்ஸ் வந்து இருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் ரீசெண்டா என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 2021ல வேர்ல்டு ஃபுட் பிரைசஸ் அப்படின்றது 11th கான்சிக்யூட்டிவ் மந்த், அதாவது தொடர்ச்சியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய இந்த இண்டெக்ஸ் அப்படின்றது மே 2014ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எதை பேஸ் பண்ணி இவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ண ஃபுட் பிரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி. ஃபுட் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்றதற்கு என்னென்ன மாதிரியான கன்சிடரேஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில், சீட்ஸ், செரியல்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், சுகர், மீட் இந்த மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல மந்த்லி ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுட் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது கால்குலேட் பண்ணப்படும். ஏப்ரல் 2021ல ஃபுட் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது 120.9 இருந்திருக்கு. மார்ச் 2021ல இது 118.9 இருந்திருக்கு. ஸோ 11th கன்சிக்யூட்டிவ் மந்த்தா இந்த இன்க்ரீஸ் இன் பிரைசஸ் ஏற்பட்டு ஹையஸ்ட் ஃபுட் பிரைஸ் இண்டெக்ஸ் சின்ஸ் 2014 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோவிட் வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன். யூகே சயின்டிஸ்ட் வந்து ரீசெண்டாக என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய COVID-19 ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்மிசிபிலிட்டி, ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட எவ்வளோ ஸ்பீடாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது, அதனுடைய இன்க்ரீஸ் இன் மார்டாலிட்டி, எவ்வளோ வந்து டெத்தை வந்து காஸ் பண்ணுது, எவ்வளோ அஃபெக்டட் பர்சன்ஸில் எத்தனை பேருக்கு குவிக்காக அந்த டெத் ரேட்டை வந்து ஏற்படுத்துது, எவ்வளோ லாங்காக அந்த கோவிடுடைய ரிஸ்க் இருக்குது, அண்ட் எப்படி வந்து இது நம்மளுடைய நேச்சுரல் இம்யூனிட்டியை வந்து எவேட் பண்ணி போகுது. நேச்சுரல் இம்யூனிட்டினா என்ன, அக்வைர்ட் இம்யூனிட்டினா என்ன அப்படின்றத ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி நேச்சுரல் இம்யூனிட்டி இது எப்படி வந்து தடுத்து ஓவர் கம் பண்ணி போகுது, வேக்சினேட்டட் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் அவங்கள எப்படி இது வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது, இதனுடைய எபிலிட்டி எப்படி இருக்கு, இந்த மாதிரியான நிறைய கிரைட்டீரியாஸை வச்சு ஒரு வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வேரியன்ட் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணுவாங்க. இதனுடைய வேலிடேஷன் ஆர் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேம் வைப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு த சயின்டிஸ்ட் இன் யூகே பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய COVID-19 வேரியன்ட்ஸ்ல இப்ப இந்தியால இருக்கக்கூடிய இந்த வேரியன்ட் தான் ஒரிஜினல் வெர்ஷனை விட ரொம்ப குவிக்கா பரவுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து டபுள் மியூட்டன் வேரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது முதல்ல இங்க இந்தியால இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்தியா அப்படின்றது உலகத்திலே பிக்கஸ்ட் வேக்சின் ப்ரொடியூசரா இருக்கு. ஆனா இந்தியாவே இப்போ தேவையான அளவு வேக்சினை ப்ரொடியூஸ் பண்றதற்கும் தேவையான டோசேஜஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதற்கும் திணறி போயிருக்கு. அந்த அளவுக்கு இந்த COVID-19 வேரியன்ட்டினுடைய வீரியம் அப்படின்றது அதிக அளவுல இருக்கு. ஏப்ரல் 28, 2021ல சைனா வந்து லாங் மார்ச் 5B அப்படின்ற ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுச்சு. இந்த ராக்கெட்டுக்குள்ள இருந்த அந்த மாடியூலோட பேர் என்ன அப்படின்னா டியான்ஹே கோர் மாடியூல் அப்படின்றது. இந்த டியான்ஹே கோர் மாடியூலுடைய வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 22.5 டன்ஸ். இது ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் ஸ்பேஸ் மாடியூல்ஸாக கன்சிடர் பண்ணப்படுது. இது வந்து அதனுடைய ஓன் ப்ரப்பல்ஷனை யூஸ் பண்ணி எர்த்துடைய ஆர்பிட்டை வந்து என்டர் ஆகுது. இந்த ராக்கெட் வந்து நம்மளுடைய இந்தியன் ஓஷன்ல மால்தீவ்ஸ் பக்கத்துல விழுந்திருக்கு. இதை பத்தியதான கான்ட்ரவர்சிஸ் வந்து நிறைய பரவிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இதனுடைய லான்ச்க்கு அப்புறம் சைனா வந்து எந்த ஒரு விதமான இன்ஃபர்மேஷனும் தெரிவிக்காம சைலண்டாகவே இருந்ததுனால அண்ட் இந்த ராக்கெட் அப்படின்றது கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருந்துச்சா அப்படின்றத பற்றியும் எந்த கமெண்ட்ஸுமே அவங்க வந்து சொல்லலை. அண்டு இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸா ஃபெயிலியரா இந்த மாதிரியான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிளியராக சைனா வந்து சொல்லாததுனால எர்த்தில் விழுந்திருக்கக்கூடியது இந்த ஸ்பேஸ் மாடியூலுடைய பார்ட்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படுது.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சினோஃபார்ம் அப்படின்ற வேக்சினை WHO அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த சினோஃபார்ம் வேக்சின் அப்படின்றது சைனாவால் டெவலப் பண்ணப்படுறது. இதுதான் முதல் முறையாக WHO சைனீஸ் வேக்சினுக்கு அப்ரூவல் கொடுக்கக்கூடியது. இந்த சினோஃபார்ம் வேக்சின் அப்படின்றது வந்து இட்ஸ் அன் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின், கோவேக்சின் மாதிரியே தான். இந்த இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்ஸ் அப்படின்றது ஹீட்டு, ரேடியேஷன் ஆர் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய வைரஸ். இப்போ வந்து COVID-19 அப்படின்னா அதை கில் பண்ணி அதன் மூலமாக கிரியேட் பண்ணக்கூடிய வேக்சின்ஸ் தான் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பாக்டீரியல் அல்லது வைரல் ஸ்ட்ரெயினை செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயினை ஹீட் அல்லது கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி இன்ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதாவது அதை செயலிழக்க செய்கிறாங்க. அதுக்கப்புறமா வேக்சின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஆக்டிவேட்டட் அதாவது கில்டு வேக்சினை ஹியூமன் பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது எவோக் ஆகும். இதனால் ஆன்டிபாடிஸ் அப்படின்றது நியூட்ரலைஸ் ஆகப்படும். இதுதான் இந்த இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்ஸினுடைய ப்ரொசீஜர். இதை பண்ணுறதற்கு லாங்கர் டைம் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த வேக்சின்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 2 to 3 டோசேஜஸில் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எந்த வேக்சின்ஸ்லாம் இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணி போடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா போலியோ வேக்சின் அண்ட் ஃப்ளூ. அண்ட் ரீசெண்டாக WHO அப்ரூவ் பண்ணியிருக்கிற கோவிட் வேக்சின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ராஜெனகா, ஃபிசர், பயோஎன்டெக், ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆகிய கம்பெனிஸ்னால ப்ரொடியூஸ் பண்ண வேக்சின்ஸ். ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ சினோஃபார்ம் வேக்சினும் வந்து இடம் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சைனா கோவிடை எப்படி வந்து வெப்பனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணதா சைனீஸ் டாக்குமெண்ட் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த சைனீஸ் டாக்குமெண்ட் அப்படின்றது 2015 எழுதப்பட்டிருக்கு. இந்த புதிய காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஜெனட்டிக் வெப்பன்ஸாக எப்படி சார்ஸ் வைரஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இதில் டிஸ்கஷன் ஏற்பட்டிருக்கு. இந்த சைனீஸ் டாக்குமெண்ட்டுடைய டைட்டில் என்ன அப்படின்னா த அன்நேச்சுரல் ஆரிஜின் ஆஃப் சார்ஸ் அண்ட் நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் மேன்மேட் வைரஸ் அஸ் பயோ வெப்பன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த பேப்பர் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா சைனீஸ் மிலிட்ரி சயின்டிஸ்ட் எல்லாம் சார்ஸ் வைரஸை எப்படி ஒரு பயாலஜிக்கல் வெப்பனாக பயன்படுத்தலாம் வேர்ல்டு வார் 3க்காக அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து COVID-19 பேண்டமிக் வர்றதற்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன பேப்பர். இந்த வைரஸ் அப்படின்றது ஊஹானில் முதலாக பரவுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது பற்றி தான இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடத்த முயற்சி பண்ணப்போ சைனா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணலை. இன்டர்நேஷ்னலி மற்ற எல்லா கண்ட்ரிஸும் ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் அதுக்கப்புறமா WHO வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுறதற்கு சைனா வந்து அலோவ் பண்ணுச்சு. அண்ட் ஊஹானில் 2019 இந்த டிசீஸ் வந்து அவுட் பிரேக் ஆனதுக்கு அப்புறமும் சைனா சைலண்டாக தான் இருந்தது. அண்ட் WHOக்கு இந்த டிசீஸை பற்றியும் சைனா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அண்ட் இந்த டிசீஸை சைனா கண்டெயின் பண்ணவும் இல்லை. இந்த டிசீஸ் பரவட்டும் அப்படின்னு அவங்க விட்ட மாதிரி தான் இதில் தெரிய வருது. இதனாலேயே 2015 இவங்களால் எழுதப்பட்ட அந்த சைனீஸ் டாக்குமெண்ட்டை வச்சு இப்போ பெரிய கான்ட்ரவர்சிஸ் வந்து போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மியூக்கர் மைக்கோசிஸ் அப்படின்ற பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வர்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் அப்படின்ற டிசீஸ் வந்து மெயின்லி நம்மளுடைய ஸ்கின், லங்ஸ் அண்ட் பிரெயினை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். மைக்கோ அப்படின்ற வேர்டு வந்தாலே ஃபங்கையை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். கிளாசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஜைகோமைக்கோட்டா, அஸ்கோமைக்கோட்டா, பெசிடியோமைக்கோட்டா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மைக்கோ அப்படின்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணப்படும். ஸோ மைக்கோ அப்படின்ற வேர்டு வந்தாலே ஃபங்கை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது எந்தெந்த பீப்புள் வந்து மெடிக்கேஷன் எடுத்துட்டு இருக்காங்களோ அவங்கள தான் மெயினாக அஃபெக்ட் பண்ணுமா. இது வந்து ரொம்ப ரேராக தான் அஃபெக்ட் பண்ணப்படுறது. பட் டெல்லி, குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவிட் பேஷண்ட்ஸில் இப்போ இது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இதனுடைய பரவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரெக்கவர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கோவிட் பேஷண்ட்ஸுடைய லங்ஸை வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணுதான். எப்படி அப்படின்னா காற்றுலேருந்து இந்த ஃபங்கல் ஸ்போர்ட்ஸை அவங்க சுவாசிக்கும் போது அது அவங்களுடைய லங்ஸ் வழியாக போய் அவங்கள அஃபெக்ட் பண்ணுறதா சொல்லப்படுது. ஸோ இந்த மியூக்கர் மைக்கோசிஸ்னால கண் பார்வை இழக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் அப்பர் ஜா செயலிழக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய ட்ரீட்மெண்ட்டாக சலைன் ஏற்றுறது, ஆம்போடெரிசைன் அப்படின்றது அண்ட் அதர் ஆன்டி ஃபங்கல் தெரப்பீஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் அப்படின்றது லோ இம்யூனிட்டி லெவல் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை ஈஸியாக வந்து அஃபெக்ட் பண்ணுமா. ஸ்பெஷலி காமனாக இருக்கக்கூடியது கோவிட் பேஷண்ட்ஸ் தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வீக்கத்தை, இன்ஃப்ளமேஷனை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டீராய்ட்ஸ் வந்து ஏற்றுவாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு இந்த ஸ்ப்ரெட் அப்படின்றது அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹிமந்தா பிஸ்வா சர்மா அப்படின்றவர் அசாமினுடைய 15th சிஎம்மா எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் வந்து ஷபர்நந்தா சோனோவால் அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. போத் த கேண்டிடேட்ஸுமே பிஜேபியை சார்ந்தவங்க தான். இப்போ சிஎம் அப்படின்றதுக்கான கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்னு பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 133லேருந்து 167. இதில் 163 அப்படின்றது சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவர்னருக்கு அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி சொல்லுது. 164 அப்படின்றது கவர்னர் சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதை பற்றி சொல்லப்படுது. அண்ட் சீஃப் மினிஸ்டருடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் கவர்னர் வந்து மற்ற மினிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. 166 அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் 167 அப்படின்றது சீஃப் மினிஸ்டருடைய டியூட்டிஸ். இதில் 165 அப்படின்றது மிஸ்ஸிங்காக இருக்கும். இந்த 165 அப்படின்றது எதை பற்றி சொல்லும் அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல் அப்படின்றத பற்றி சொல்லும். அட்டார்னி ஜெனரல் அண்ட் அட்வொகேட் ஜெனரல்னு ரெண்டு இருப்பாங்க. அட்டார்னி ஜெனரல் அப்படின்றது சென்டர் லெவலில், அட்வொகேட் ஜெனரல் அப்படின்றது ஸ்டேட் லெவலில். ஸோ இந்த 165 அப்படின்றது அட்வொகேட் ஜெனரலுக்கான ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரர் கம்பெனி டோக் 1 அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து லான்ச் பண்ண போதான். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து கிரிப்டோ கரன்சினால ஃபுல்லாக ஃபண்டான சேட்டிலைட். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிரிப்டோ கரன்சியினுடைய பேர் என்ன அப்படின்னா டோக் காயின் அப்படின்றது. இந்த சேட்டிலைட் அப்படின்றதுனுடைய வெயிட் வந்து 40 kilograms. இந்த சேட்டிலைட்டை 2022 லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஃபால்கான் 9 அப்படின்றது ஆல்ரெடி இருக்கக்கூடிய 2 ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கிள். இந்த ஃபால்கான் 9ல் தான் இந்த டோக் 1 அப்படின்ற சேட்டிலைட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து என்னதுன்னா மிஷன் டு த மூன். இந்த டோக் காயின் அப்படின்னு பார்த்தோம்னா 2021 முன்னாடி இருந்ததை விட 800% வந்து உயர்ந்திருக்கு இதனுடைய வேல்யூ அப்படின்றது. ஸோ இதன் மூலமாக வேர்ல்டுலேயே 4th லார்ஜஸ்ட் டிஜிட்டல் கரன்சியாக இந்த டோக் காயின் அப்படின்றது ஆயிருக்கு. இட்ஸ் பேசிக்கலி ஏ கிரிப்டோ கரன்சி. இது ரிலீஸ் ஆன வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 2013. இதை கிரியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஎம் இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த காயினால் ஃபண்ட் பண்ணப்பட்டு இந்த டோக் 1 அப்படின்ற சேட்டிலைட் வந்து முதலாக லான்ச் ஆக போகுது. இதனுடைய டிசைன் பண்ணது யார் அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் வந்து சூயஸ் கேனாலுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரலில் கண்டெய்னர் ஷிப்பான எவர்கிரீன் அப்படின்றது சூயஸ் கேனாலில் பிளாக் ஆகி இருந்துச்சு. ஸோ இதன் மூலமாக அந்த கேனலை பாஸ் பண்ணக்கூடிய 400க்கும் அதிகமான ஷிப்ஸ் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. இதனால் குளோபல் ட்ரேடில் $9 பில்லியன் வந்து லாஸ் ஆயிருச்சு. இந்த எவர்கிரீன் அப்படின்ற ஷிப் வந்து ஓன் பண்ணுறது வந்து சோய் கிஷான் கைசா அப்படின்ற ஜாப்பனீஸ் கம்பெனி. அண்ட் இதை பில்ட் பண்ணதுன்னு பார்த்தோம்னா இமாபாரி அப்படின்ற ஷிப் பில்டிங் கம்பெனி. ரெண்டுமே ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் தான். இந்த ஏற்பட்ட பிளாக்கேஜ்னால இப்போ ஜப்பான் வந்து 2 பொட்டன்ஷியல் ஆல்டர்னேட்டிவ்ஸை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணது தான். ஒன்று என்ன அப்படின்னா டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே அப்படின்றது, இன்னொன்று வந்து நார்தர்ன் சீ ரூட். ஆர்டிக் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால நார்தர்ன் சீ ரூட் அப்படின்றது ஒரு வயபிளான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் சூயஸ் கெனால் அப்படின்றது வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஈஜிப்த் இருக்குது, இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்ரிக்கா. ஸோ இதுக்கு இடைப்பட்ட இந்த பிளேஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூயஸ் கெனால் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமான பகுதிகளிலிருந்து இந்த சூயஸ் கெனால் மூலமாக சீ ரூட்டில் ட்ரேட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி. இதன் மூலமாக ட்ரேட் அவங்க பண்ணலை அப்படின்னா இங்கே சுற்றி கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக வந்து இந்த இடத்த வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஏஷியா அண்ட் சைனா ஆகிய பகுதிகளை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை விட 2 weeks வந்து அதிக டைம் வந்து எடுத்துக்குமா சீல வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதனால தான் மோஸ்ட்லி சூயஸ் கெனால் சீ ரூட்டை எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போது கொடுத்துருக்கக்கூடிய 2 ஆல்டர்னேட்டிவ்ஸில் ஒன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி நார்த் சீ ரூட் வழியாக ட்ராவல் பண்ணி இந்த ரீஜியன்ஸை ரீச் பண்ணுறது. ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே அப்படின்ற ஆப்ஷனை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ இதன் மூலமாக ட்ரேட் பண்ணும்போது இந்த சைடு ரீஜியன்ஸான கஜகஸ்தான், மங்கோலியா, டர்க்கி, உக்ரைன், அப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா சைனா, அதுக்கு கீழே இந்தியா ஆகிய பகுதிகளில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த சூயஸ் கேனாலுக்கு 2 ஆல்டர்னேட்டிவ்ஸாக இப்போ ஜப்பான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து 3rd ஆர்டிக் சயின்ஸ் மினிஸ்ட்ரியலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய யூனியன் மினிஸ்டரான டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அப்படின்றவர் தான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு இந்த மீட்டிங்கில். ஃபர்ஸ்ட் 2 ஆர்டிக் சயின்ஸ் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் அப்படின்றது எங்கெங்கே நடந்திருக்கு அப்படின்னா 2016 யூஎஸ்ஏலையும்
2018 ஜெர்மனிலையும் நடந்திருக்கு. இப்போ 2021 நடந்த மீட்டிங்கும் ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா ஜப்பான் அண்ட் ஐஸ்லாந்து. அண்ட் இதுதான் முதல்ல ஏசியால நடத்தப்படக்கூடிய மீட்டிங். 2021க்கான ஆர்டிக் மினிஸ்ட்ரியல் மீட்டிங்கினுடைய தீம் என்ன அப்படின்னா நாலேஜ் ஃபார் எ சஸ்டைனபிள் ஆர்டிக் அப்படின்றது. இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க அல்லது ஏதாவது ஃபோரம்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதனுடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்தியா அப்படின்றது ஆர்டிக் ரீஜியன்ல 2008 ஒரு பெர்மனண்டான ரிசர்ச் ஸ்டேஷனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதனுடைய பேர் என்ன அப்படின்னா ஹிமாட்ரி. நார்வேல சிச்சுவேட் ஆயிருக்கு. அண்ட் கோவாவில் இருக்கக்கூடிய நேஷனல் சென்டர் ஃபார் போலார் ஓஷன் ரிசர்ச் அப்படின்றது ஆர்டிக் ரீஜியனில் ரிசர்ச்சஸை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் நார்வேல இருக்கக்கூடிய ஹிமாட்ரி அப்படின்ற ஸ்பேஸ் சென்டர். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஆர்டிக் ரீஜியன் அப்படின்றது இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடியது. அதாவது ரஷ்யாவில் டாப்பு, கனடாவில் கொஞ்சம் பகுதி, யூரோப்பியன் பார்ட்டில் கொஞ்சம், இதெல்லாம் இந்த ஆர்டிக் சர்க்கிளில் கவர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒசிரிஸ் நெக்ஸ் அப்படின்ற நாசாவினுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட் 2018 எர்த்திலிருந்து லீவ் ஆகி ஆஸ்ட்ராய்டான பெனு அப்படின்றத ரீச் ஆச்சு. ஆஸ்ட்ராய்டு அப்படின்றது விண்கற்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 2 வருஷம் அங்கே அதை சுற்றி திரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ரபிள்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கு. ரபிள்ஸ் அப்படின்னா ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். ஸோ இதனுடைய இந்த ஃப்ளைட்டை வச்சு பெனுவினுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மிஷன் வந்து மேப் பண்ணியிருக்கு. பெனு அப்படின்றது தான் நம்ம எர்த்துக்கு தெரிஞ்சதுலேயே மிகவும் ஹசார்டஸான ஆஸ்ட்ராய்ட். இது வந்து எர்த்தை ஹிட் பண்ணுறதற்கு 1 in 2700 சான்சஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. 6 வருஷத்துக்கு ஒரு முறை இது வந்து எர்த்துக்கு ரொம்பவும் பக்கத்தில் வந்துட்டு போகுமா. ஏன் இந்த பெனு அப்படின்றத சூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதனுடைய சைஸ் அப்படின்றது ரொம்ப அப்ரோச்சபிளாக இருக்கான். மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஸ்பேஸில் இருக்கக்கூடியது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆகுமா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆகும்போது நம்மளுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்னால அங்கேருந்து சாம்பிள்ஸை ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியாது. பட் இது வந்து கொஞ்சம் அப்ரோச்சபிளாக இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்னால 2.5 இயர்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி இதனுடைய சர்ஃபேஸை மேப் பண்ணியிருக்கு. இதில் கிடைக்கக்கூடிய சாம்பிள்ஸை வச்சு நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அப்படின்றது எப்படி ஆரிஜின் ஆயிருக்கும், அதனுடைய எவல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதற்கு இந்த மிஷன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேபாளுடைய பிரசிடென்ட்டான பித்யா தேவி பந்தாரி அப்படின்றவங்க அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டை கலைச்சிருக்காங்க. எதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா நேபாளுடைய பிரைம் மினிஸ்டரான ஒலி அப்படின்றவங்க ஓட் ஆஃப் கான்ஃபிடென்ஸை இழந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பார்லிமெண்ட்டில் 271 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் ஒலிக்கு சப்போர்ட்டாக 93 ஓட்ஸ் விழுந்திருக்கு அண்ட் அகெயின்ஸ்டாக 124 ஓட்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ இதனால் இவர் வந்து மெஜாரிட்டியை இழந்துட்டார். பார்லிமெண்ட் அல்லது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியினுடைய செஷனை டிஸ்கண்டினியூ பண்ணுறது தான் ப்ரொரோகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் வந்து இந்த பிரைம் மினிஸ்டரான ஒலிஸுடைய லீடர்ஷிப்பில் வீக்கன் ஆயிருக்கு. இவருடைய தலைமையில் பார்த்தோம் அப்படின்னா மே 2020 நேபாள் வந்து ஒரு நியூ பொலிட்டிக்கல் மேப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சில பிளேசஸான லிம்பியாதுரா, கலாபாணி, லிப்புலேக் ஆகிய பிளேசஸ்லாம் நேபாளுடைய டெரிட்டரியினுடைய பார்ட்ஸாக வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த பிளேசஸ் எல்லாமே இந்த பார்டரில் வந்து இருக்கக்கூடியது. அண்ட் இதுதான் வந்து உத்தரகாண்டினுடைய மேப். உத்தரகாண்டுடைய கேபிட்டல் வந்து டெஹ்ராடூன் அப்படின்றது. உத்தரப்பிரதேஷ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டேட் தான் உத்தரகாண்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காசா அப்படின்ற பிளேஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டென்ஷன்ஸ். இஸ்ரேல் பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். காசா அப்படின்றது இந்த காசா ஸ்ட்ரிப்குள்ளே தான் இருக்குது. இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கலவரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் போலீஸ் வந்து தமஸ்கஸ் அப்படின்ற பிளேஸில் ஒரு பேரிகேட் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ரம்ஜான் ஆரம்பிக்கிறதற்கு முன்னாடி அதாவது மிட் ஏப்ரலில் வந்து இது நடந்திருக்கு. இந்த டமஸ்கஸ் கேட் அப்படின்றது தான் ஜெருசலேம் அதாவது எருசலேம் சொல்லக்கூடிய ஓல்டு சிட்டியினுடைய கேட்ஸில் என்ட்ரி கேட்ஸில் ஒன் ஆஃப் த மெயின் கேட்ஸாக இருக்குது. இது வந்து தமஸ்கஸ் அண்ட் சீரியன் கேபிட்டலை கனெக்ட் பண்ணக்கூடிய ஹைவேல லொக்கேட் ஆயிருக்கு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா அப்படின்ற மாஸ்கில் இஸ்ரேலுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஜைனிஸ்ட் நேஷனலிஸ்ட் அதாவது பாலஸ்தீனிய மக்கள் வந்து வர்றதை தடுக்கிறதற்காக. ஸோ இவங்களுடைய இந்த ஆக்ஷன் மூலமாக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய மக்கள் வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதத்தில்
அந்த காசா ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிஸ்ட் மிலிட்டன்ட் குரூப்பான ஹமாஸ் அப்படின்றவங்க டசன்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸை வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பதிலாக இஸ்ரேலிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசா பகுதியில் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக 21க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இதில் 9 சில்ட்ரனும் உட்பட. இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெருசலேம் அப்படின்ற பிளேஸ் தான். ஜெருசலேம் அப்படின்ற பிளேஸ் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்றதுல இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனுக்கு இடையே ஒரு மேஜர் கான்ஃப்ளிக்ட் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த மேப்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெருசலேம் அப்படின்றது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இங்க இருக்கக்கூடியது இஸ்ரேல், இதுவும் வந்து இஸ்ரேலுடைய டெரிட்டரி தான். ஸோ இதுக்குள்ள தான் இந்த ஜெருசலேம் அப்படின்றது வந்து வரும். எப்படி வந்து காஷ்மீரை வச்சு நமக்கு நீண்ட காலம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த ஜெருசலேம் அப்படின்றத வச்சு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் நீண்ட நாளாக வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. 1947ல் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஒரு பிளானை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் பார்ட்டிஷன் பிளான் அப்படின்றது. இதன் மூலமாக ஜெருசலேம் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டியாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அரப் இஸ்ரேலி வார் 1948க்கு அப்புறம் இந்த சிட்டியினுடைய வெஸ்டர்ன் ஹாஃபை இஸ்ரேல் மக்கள் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜோர்டன் வந்து ஈஸ்டர்ன் பார்ட்டை ஆக்குபை பண்ணிட்டாங்க. லேட்டர் இன் 1967ல் பார்த்தோம் அப்படின்னா ஜோர்தான் மக்கள்கிட்ட இருந்து ஈஸ்டர்ன் ஜெருசலேமை இஸ்ரேல் மக்களே திரும்ப ரீகேப்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்டர்ன் ஜெருசலேம் பகுதிகள்லையும் இஸ்ரேல் மக்கள் வந்து அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த ஈஸ்டர்ன் ஜெருசலேம்லேயே 2,20,000 ஜூஸ் வந்து யூதர்கள் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மேப்ல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். பாலஸ்தீனியன் லாஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்றது 1946லேருந்து 2010 வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்றது. இந்த ஒயிட்ல இருக்கக்கூடியதை ஜூயிஸ் லேண்டுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா க்ரீனில் இருக்கக்கூடியதை பாலஸ்தீன் லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து பைபிளில் யூதர்கள் பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1947ல் யுனைடெட் நேஷன்ஸுடைய பார்ட்டிஷன் பிளான் படி பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் லேண்ட் அப்படின்றது கொஞ்சமாக இருந்தது, விரிவாயிருக்கு. ஸோ இது எல்லாமே இஸ்ரேல் ஆயிருக்கு. மீதி இருக்கக்கூடிய இந்த க்ரீன் போர்ஷன்ஸ்லாம் பாலஸ்தீனாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 20 வருஷம் கழிச்சு 1967ல் பார்த்தோம் அப்படின்னா பாலஸ்தீன் அப்படின்றது இந்த இடத்துலையும் இந்த காசா ஸ்ட்ரிப் ஆகிய இடங்கள்லையும் மட்டும் அவங்களுடைய லேண்டாக இருந்திருக்கு. மீதி இருக்கக்கூடியது எல்லாமே இஸ்ரேலாக வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த பகுதியில் தான் இந்த கர்வான இந்த பகுதியில் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஜெருசலேம் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஜெருசலேம் அப்படின்றத வச்சு தான் இப்போ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையே மேஜர் கான்ஃப்ளிக்ட் வந்து ஏற்பட்டிருந்திருக்கு. ஸோ இதனுடைய விளைவாக தான் இப்போ இந்த அட்டாக் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வைன்யார்ட் விண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் ஆஃப் ஷோர் விண்ட் ஃபார்ம். அட்லாண்டிக் ஓஷனில் 84 டர்பைன்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதா இந்த ப்ராஜெக்ட் வந்து எய்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து மாதாஸ் வின்யார்ட் அப்படின்ற கோஸ்ட்லேருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து தூரமாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் மூலமாக 800 மெகாவாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து $2.8 பில்லியன் ப்ராஜெக்ட். கரண்ட்லி யூஎஸில் 2 மேஜர் விண்ட் ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ரோட் ஐலாண்ட் அப்படின்ற பிளேஸில் இருக்குது, இன்னொன்று விர்ஜீனியா அப்படின்ற பிளேஸில் இருக்குது. இப்போது இந்த வின்யார்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரோட் ஐலாண்ட் அண்ட் விர்ஜீனியா ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய விண்ட் ஃபார்ம்ஸை விட இது வந்து பல மடங்கு பெரிதானதாக ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் அப்படின்றது நடந்திருக்கு. இது விர்ச்சுவலாக நடந்திருக்கு, லைக் வீடியோ கான்ஃபரன்சிங் மாதிரி நடந்திருக்கு. இதை ஹோஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா இந்தியா அப்படின்றது 2021க்கான பிரிக்ஸ் பிரசிடென்சியை வந்து பெற்றிருந்தாங்க. இதனுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாம் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரிக்ஸ் நேஷனுக்கு இடையே சோசியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்ஸை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், லேபர் ஃபோர்ஸில் உமனுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி கொண்டு வரலாம், அண்ட் லேபர் மார்க்கெட்ஸை எப்படி ஃபார்மலைசேஷன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண மெம்பர்ஸ் எல்லாமே பிரிக்ஸ் கண்ட்ரீஸை சார்ந்தவங்க அண்ட் ஆல்சோ மெம்பர்ஸ் ஃப்ரம் ILO, அதாவது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சோஷியல் செக்யூரிட்டி ஏஜென்சியை சார்ந்தவங்க. ஸோ இவங்க எல்லாமே இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் வீக் ஆஃப் மேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னொரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.